தனுசு ஒரு ஜாதகத்தில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, வலிமையாக இருக்குது அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான ஃபீல்டில் ஷைன் ஆவாங்க சார்? தனுசு நல்ல வலிமையாக இருக்குதுன்னா முதல் தரமான யோக வாழ்வை தரக்கூடிய தொழிலாக அமைவது என்னென்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ். இந்த தொழில் வந்து அவங்களுக்கு இயற்கையாக அமையும். ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய தொழில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்வி போதிக்கிறது, நல்ல ப்ரொஃபஸராக இருக்கிறது, இல்லைன்னா கல்வி நிறுவனங்கள் நடத்துறது, ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது. ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு தன்மையை இது வெளிப்படுத்தும். மேலும் தன்னுடைய குறிக்கோளெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். எதையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுய சிந்தனையோடு செஞ்சு தன்னை சார்ந்து மற்றவர்கள் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தில், மற்றவங்களை சார்ந்து இவங்க இருக்க மாட்டாங்க, தன்னை சார்ந்து மற்றவர்கள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆளுமைத்திறனோடு செயல்படுவாங்க. கள்ளங்காவிடம் இல்லாமல் மற்றவங்களை அனைத்தும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர்களாக இருப்பாங்க. டீச்சராக இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தனுசு ஓரளவுக்காவது நல்லாயிருக்கும். மேலும் இந்த நெருப்பு தத்துவம் சம்மந்தப்பட்ட நிலைகளில் டெக்னிக்கலாக இன்ஜினியரிங்கு, ஒரு மிஷினரி தயாரிக்கிறது, மெஷின் தயார் பண்ணுறது, ஒரு சின்ன குண்டூசியிலிருந்து பறக்கிற ஃப்ளைட் வரைக்கும் ஒரு தயாரிப்பு விஷயங்களை எல்லாமே முன்னெடுக்கக்கூடிய ஒரு நாலேஜ் இவங்களுக்கு இருக்கும். பயணங்கள் மூலம் நல்ல லாபங்களை பெறுவதற்கான தொழிலும் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட ஃபீல்டெலாம் நல்லா கொடிகட்டி பறப்பாங்க. அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த இடத்துல தன்னுடைய சுய முயற்சியினால் முன்னுக்கு வர்றதுனால ஒரு டியூஷன் சென்டர் வச்சா கூட போதும், அவங்க வந்து அதுலேருந்து பெரிய லெவலில் ஒரு நல்ல வளர்ச்சிக்கு வந்துடுவாங்க. சாதாரணமாக டியூஷன் சென்டராக ஆரம்பித்தது மிகப்பெரிய கல்வி நிறுவனமாக மாறுறதுக்கு இந்த தனுசு வலிமையாக இருந்தால் தான் சாத்தியப்படும் அப்படிங்கிறத நம்ம அழுத்தம் பதிவு செய்கிறோம்.